இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் இருதயத்தில் இருக்கிற பாரம், நான் எத்தனையோ நாள் செபிக்க வேதம் வாசிக்க விரும்பினாலும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமே, இப்பேற்பட்ட பாவத்தை செய்கிறோமே, நம்ம எப்படி செபிக்க முடியும், எப்படி வேதத்தை வாசிக்க முடியும் சொல்லி கர்த்தருக்கு தூரமாய் போகிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நீதி செய்கிறவரா. அவர் ரத்தத்தினாலே உன்னை கழுவி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் இந்த சேனல் 316 மூலியமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்கிற தலைப்பில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த வாரம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், we need connection with God. ஆண்டவரோடு ஒரு தொடர்பு வேணும். அந்த தொடர்பு வேணும்னா நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்கள் நம்மளை விட்டு மாற வேண்டியது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரினால் என் இருதயத்தில் ஏவப்பட்ட சில வேத வசனங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சிலருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு சொல்லி நான் நம்பி சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் முடிவு வரைக்கும் கேட்கணும்னு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களோடு கூட இந்த சத்தியத்தை பேச எனக்கு கிருபையை தந்த தேவனுக்கும் வாய்ப்புகளை உண்டு பண்ணின சேனல் 316 ஃபவுண்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கண்களை மூடி சத்தியத்துக்குள் போவதற்கு முன்பாக நம்மளை தாழ்த்தினவர்களாய் கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் தயவும் நிறைந்தவரே, இந்த காலை வேளையிலும் பிரசனத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நோ ஒன் பர்ஃபெக்ட் இன் தி எர்த் லார்ட். ஒருவனும் உத்தம நல்லவன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லார்கிட்டையும் சில குறைகள் இருக்கும். அப்படி எங்களுக்குள்ள அநேக குறைகள் இருக்குதுப்பா. சில குறைகள் உங்களை விட்டு எங்களை தூரமாக்கி வைக்குதுப்பா. அந்த குறைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் வேண்டுகிற இந்த சத்தியத்தை கர்த்தாவே நீர் ஏதோ ஒரு மனிதர்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறீர். ஏதோ ஒரு தனி நபர் உம்மை விட்டு தூரமா இருக்கிறாங்க. சில தேவையில்லாத காரியங்களினால அந்த நபருக்காய் நீர் இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு பேசும்படியாய் நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த ஜனங்களுக்கு அந்த தனி நபருக்கு இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். எல்லாம் விளைவுகளும் மாறட்டும். கர்த்தரோடு ஒரு தொடர்பை கர்த்தாவே இந்த வார்த்தைகள் இந்த ஜனங்களுக்கு கொண்டு பண்ணும்படியாய் வேண்டும் நான் ஜெபிக்கிற உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எங்களுக்கு ஜீவன் தந்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனங்களே, உங்களை மீண்டும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் நேராய் வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹalleluya. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தரோடு தொடர்புல உறவுல இருந்த அநேகர் கர்த்தரை விட்டு தூரமாய் கொண்டே இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் இருதயங்களில் அவங்க சரீரங்களில் சில விதமான பாவமான உலக காரியங்கள் அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த வேத வசனங்கள் மூலம் எவ்வளவோ வார்த்தைகள் உங்க கூட பேசி இருக்கிறாரு. அநேக மனிதர்கள் மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு. தனிப்பட்ட ஜெபங்கள்ல ஆண்டவர் உங்களோட அநேக வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு உங்களை தூரமாக்கினது என்ன? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஏதோ சின்னதா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவரை தரிசிப்பதற்கு விரோதமாய் இருக்குமானால் அதை நம்ம வாழ்க்கையில மாற்ற போகிறோம். இன்னைக்கு பாவம் என்கிற பட்டியலை எடுத்து அதில் நம்ம அநேக காரியங்களை வைக்கலாம். 1 2 இல்லை, எத்தனையோ காரியங்களை அந்த பாவம் என்கிற பட்டியலில் நம்ம வைக்க முடியும். அநேக காரியம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமே இல்லாத, ஆண்டவருக்கு விரோதமான பாவம், ஆண்டவரை விட்டு இந்த மனிதனை தூரமாக்குகிற பாவம் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு தலைப்பை தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். விபச்சாரம் என்கிற பாவத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயவங்கள்
கிறிஸ்துவின் அவயங்கள் வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்படி செய்யலாகாதே. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்க முடியும், அவருடைய அப்பத்தை பிட்டு புசிக்கிற நாம் அவருக்கு சரீரமா இருக்கிறோமா? இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, we are the body of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கிறோம். இந்த சரீரத்தில் நம் பாவம் செய்யலாமா? அநேக பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பொய் சொல்றது பாவம் தான், திருடுறது பாவம் தான், ஒருத்தங்களை அடிக்கிறது, ஒருத்தங்களை பத்தி பொய்யான சாட்சிகளை சொல்லுகிற அநேக பாவங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த இச்சை என்கிற விபச்சாரம் என்கிற பாவம் இது புறம்பே இருக்கிற பாவம் அல்ல, சரீரத்துக்குள்ள இருக்கிற பாவம். இந்த பாவத்தை செய்யலாமா என்று கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு சிலரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ தேவையில்லாத உறவுல நான் மாட்டிக்கொண்டேன், என்னால் அந்த உறவுல இருந்து வெளியே வர முடியல, நான் முயற்சிக்கிறேன், ஆசைப்படுறேன், இவங்க கிட்ட இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணவே முடியல. என் அன்பான கிறிஸ்தவ தேவ ஜனமே, இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். the body is belongs to Jesus Christ. இந்த சரீரம் இயேசுவுக்குரியது. இந்த சரீரத்தை கொண்டு நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறிவீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்களே என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த காலையில இந்த மெசேஜ் இந்த பிரதர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்க கேட்கலாம். என் கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு உலகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. வாலிபர்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு வேணும், நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க வாலிப பிள்ளைகளுக்காய், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உலகம் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அநேக பாவங்கள்ல விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விபச்சாரியோடு வேசிகளோடு நீ பாவம் செய்யும் பொழுது உன்னுடைய சரீரம் அவளுடைய சரீரத்தோடு இணைந்திருது. Do you understand what I am coming to say? உங்களுக்கு புரிகிறதா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு? உன்னுடைய சரீரம் உன்னுடையதே இல்லைன்னு இந்த வேதம் சொல்லுது. இது கிறிஸ்துவோடைய சரீரம். இதை நீ விபச்சாரிகளோடு விபச்சாரம் செய்யும் பொழுது இந்த சரீரம் விபச்சாரிகளோட சரீரமா மாறுதான். இன்னும் இருக்கிற வசனத்தை கூட 17 வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். இந்த விபச்சாரியோடு இசைந்திருக்கிறவன், இந்த விபச்சாரியோடு கூட இருக்கிறவன், அவனுடைய சரீரம் விபச்சாரியோடு கூட இருக்கிறது. ஆனா கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தருடைய ஆவியை உடையவனா மாறுறான். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை யாரோடு இணைத்திருக்கிறீங்க? அந்த வாழ்க்கையை நீங்க யார்கிட்ட ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இந்த சரீரம் உங்களுக்குரியது இல்லைன்னு இந்த வேதம் சொல்லுது. நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிறீர்களா, இல்லை இச்சையின் ஆவியோடு இசைந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு நேராய் பேசி கொண்டிருக்கிறார். எந்த மாதிரி பாவங்கள்ல நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுடைய இருதயத்துக்கு நல்லா தெரியும். இதை எந்த மனுஷங்களும் உங்களுக்கு சொல்லி நீ இந்த மாதிரி தப்பு பண்றேன்னு சொல்ற அந்த சின்ன வயசு ஒன்றும் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் நீங்க செய்கிறது தவறுன்னு சொல்லி, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தவறுன்னு சொல்லி தெரியும். கணவனை ஏமாற்றி கணவனுக்கு விரோதமாய் தேவையில்லாத ஆண்களோடு உறவுல இருக்கிற பெண்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மனைவியை ஏமாற்றி மனைவியை அவங்கள நம்ப வைத்து விட்டு அநேக பெண்களோடு தவறான உறவுல இருக்கிற ஆண்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள், கர்த்தருடைய வருகை உன் வாழ்க்கையில சமீபமா இருக்கிறது. ராஷே கரஹரனா துலபரபு. அடுத்த வசனத்தை கூட வாசித்து நாம் வேகமாய் இந்த சத்தியத்திலே கடந்து செல்ல விரும்புகிறோம். வேசிதனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். Dear people, இந்த வசனம் அழகா சொல்லுது பாத்தீங்களா? நான் நேரமே சொன்னல, நம்ம செய்கிற அநேக பாவங்கள் அது புறம்பே இருக்கிற பாவம். பட் இந்த லஸ்ட், இந்த இச்சை,
இந்த காம விகாரம் இது நம்மளுடைய சரீரத்துக்குள்ள, நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமாய் நம்மளை பாவம் செய்ய வைக்குது. இந்த வார்த்தையை என்னோட கூட ஆவியானவர் இடைப்படும் போது how I can speak to the people, எப்படி இந்த வார்த்தையை நான் ஜனங்களோடு பேச முடியும்னு என்னோட இருதயத்தில். ஆனால் கர்த்தர் இதை யாரோ ஒருவருக்காக, தேவையில்லாத உறவுகளை மாட்டி இருக்கிற, தேவையில்லாத உறவுகளால் கர்த்தரை விட்டு தூரமாகி இருக்கிற யாரோ ஒரு நபருக்காய் கர்த்தர் இந்த நாளில், இந்த காலை வேளையில் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The God loves you, அவர் உன்னை நேசிக்கிறார். அதனால தான் இந்த காலையில் இந்த சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. இவ்வளோ தப்பு பண்ணது தெரிந்த உன் உறவினர்கள் உன் முகத்தை பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு பாவமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சா அநேகரால நீ வெறுக்கப்படுவ, ஒதுக்கப்படுவ. பட் God loves you. எல்லாம் தெரியும், everything he know. ஆனா அவர் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தின் வாயிலாய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் அந்த விபச்சார அந்த உறவுகளில் ஈடுபட்டு நீ கர்த்தருக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இன்னைக்கு கர்த்தர் உன் கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிற வேண்டுகிற 19வது வசனத்தை கூட வாசித்து வேகமாய் நாம் கடந்து செல்லுவோம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும், நம் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? Dear people, we are the temple of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய சரீரத்தை நீங்க எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்க? நான் ஒன்னும் நீங்க எல்லாம் குற்றவாளிகள் நான் சொல்லல. We are human, we have the temptations. நம்ம மனுஷங்க, நம்ம அநேக போராட்டங்கள்ல, இச்சைகளை கடந்து போகணும். but we need the help from Holy Spirit. நமக்கு ஆவியானவரிடத்திலிருந்து உதவி வேணும். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்றால் உங்கள் சரீரத்திலே இருக்கிறார். அந்த சரீரத்திலே, அந்த சரீரம் என்கிற ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நீங்க பாவத்தை விட்டு தூரம் வரணும் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வேசிதன ஆவியில இருந்து நீங்க விடுவிக்கப்படணும் இல்லையா? இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த விபச்சாரம், இந்த இச்சையின் ஆவினாலே நம்மளுக்கு பைபிள்ல இருந்து ஒரு 2 கேரக்டர் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். முதலாவது யோசேப்பு. அவனை ஒரு ஸ்திரீ அவளோடு விபச்சாரம் செய்யும்படியாய் கூப்பிடுறாங்க. அந்த ஸ்திரீ ரொம்ப அழகானவங்க, அவங்க ரொம்ப பியூட்டியா இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ நீ என்னோட கூட விபச்சாரம் செய்யணும்னு சொல்லி கூப்பிடும் போது ஒரு வாலிப வயசுல ஒரு வாலிபன் தன் இச்சைய கண்ட்ரோல் பண்றான். இந்த இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியங்க. ஆவின் கனிகள்ல இச்சை அடக்கம்னு ஒன்று இருக்கு, பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அந்த இச்சையை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த லஸ்ட் உங்களுக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அது உங்க வாழ்க்கையை அழிச்சிரும், உங்களை ஆண்டவரை விட்டு தூரமாக்கிரும். எமோஷன் இஸ் காமன் ஃபார் த ஹியூமன். உணர்வுகள் மனுஷனுக்கு இருக்கு, பட் அதை கண்ட்ரோல் பண்ற நாலேஜை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தமா வாழ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஆலயமா மாத்துவீங்களானா the Holy Spirit will be guide you. இந்த யோசேப்பு, அந்த ஸ்திரீ அவனை இச்சையோடு கூப்பிடும் பொழுது அந்த ஸ்திரீயை விட்டு விலகி ஓடினான். எனக்கு ரொம்ப யங்கேஜ், டீனேஜ் தான், சின்னவங்க தான், வயசு பையன்தான். அந்த ஸ்திரீ இச்சையோடு கூப்பிடும் பொழுது அந்த ஸ்திரீயை விட்டு அந்த வாலிபன் ஓடுறான். செய்யாத குற்றங்களுக்காக சிறைசாலையில போடுறாங்க. அப்ப நம்ம யோசிச்சிருக்கலாம், இந்த தப்பை நம்ம செஞ்சுட்டே போயிருக்கலாமே. ஆனா யோசேப்புக்கு தெரியும், இன்னைக்கு இந்த மனுஷங்க அவங்களுக்கு தெரியாம என்ன தண்டிக்கிறாங்க. ஒருவேளை அந்த தப்பை செய்திருந்தேனா பரலோகத்துல ஒருத்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை நான் அந்த தப்பை செஞ்சுனா இந்த ஸ்திரீ என்ன இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு இருக்க மாட்டா, இவங்க யாரும் என்ன சிறையில போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிற கண்கள் நம்மளை கண்டு கொண்டு இருக்கிறது. பைபிள்ல நிறைய பேரை பார்க்க முடியும். ஆண்டவர் நிறைய பேருக்கு கூட பேசியிருப்பாரு. ஆனா வேதத்துல எங்கேயுமே ஆண்டவர் யோசேப்போடு பேசினாருன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த யோசேப்புக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இது ஆண்டவருக்கு அருவருப்புன்ற எண்ணம் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜஸ்ட் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த லஸ்ட். இந்த இச்சையின் ஆவியில இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களை ப்ரொடெக்ட் பண்ண இந்த பரிசுத்த ஆவியானவர் கேன் கைட் யூ. அவர் உங்களை வழி நடத்துவார். அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சத்தியத்தின் வாயிலா இன்னும் ஒரு மனுஷனை கூட நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த மனிதன் தான் இந்த ரூத்தோடைய வாழ்க்கையில ரூத்தோடைய சூழ்நிலையை மாற்றின மனிதன் போவாஸ் என்கிற மனிதன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நேரிட்டது தெரியுமா? இந்த ரூத் போவாஸோடைய மெத்தைக்கு போய் அவன் போர்வைக்குள்ள போறாங்க. ஹலோ, உங்களுக்கு புரியுதா? அந்த போர்வைக்குள்ள போன ஸ்திரீய, இது தப்புமா, இது சரியில்லை, நீ எழுந்து யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து போயிரு. எங்க போவாஸோடைய அம்மா ஒரு விபச்சாரின்னு பைபிள் சொல்லுது. ஆனா போவாஸோடைய டிசிப்ளின், அவன் வாழ்க்கையில கத்தருக்காய் அவன் வாழ்க்கையை பாதுகாத்து வைத்திருந்த அந்த டிசிப்ளின், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவச்சனமே, வெளியே நம்மளை எப்படி ஒன்றா ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம், வெளியே நம்மளை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீதிமான காண்பிக்கலாம். ஆனால் இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்குது. ஒரு பாவம் தான் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். அநேக பாவங்கள் இருக்குது. அந்த எல்லா பாவங்கள்லாம் இந்த பாவம் கொஞ்சம் பிரதானமான பாவம். இது உன்னுக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய் நீ செய்து கொண்டிருக்கிற பாவம். உனக்கு இது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற உன் சரீரத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிற பாவம். இந்த பாவத்தில் இருந்து நீ இன்றைக்கு மீண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஏன் என் பாவத்தெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஏன் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறார்? God want deliver you. கர்த்தருக்கு உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. இன்றைக்கு நீ விரும்புவாயானா, இன்னைக்கு நீ ஆசைப்படுவாயானா, கர்த்தர் அந்த இச்சையின் ஆவியில் இருந்து உன்னை விடுதலையாக்க போகிறாரு. நான் எத்தனையோ முறை விரும்புகிறேன், இந்த இச்சையின் ஆவியில் இருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த உறவுகள்ல இருந்து வெளியே வர விரும்புகிறேன். ஆனால் என்னால முடியல. ஓ ராஷே கச்சுரபர ஹரநாத்தேலே ரெனே கரபலபு, நான் திரும்ப திரும்ப அந்த இச்சையில விழுந்து கொண்டே அந்த உறவுல தோற்று கொண்டே இருக்கிறேன். God want come to help you. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறார், உதவி செய்ய விரும்புகிறார். அவரை நீ அணுக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் இடத்துல நீ கேட்கும் பொழுது இன்னைக்கு அவர் உன்னை விடுதலை ஆக்க போகிறார். இந்த ஓரினை சேர்க்கை, ஒரே பாலினத்தில் இருக்கிற ஆண்களும் இருக்கிற அந்த தேவையில்லாத செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப், ஓரினை சேர்க்கை, ஹோமோசெக்ஸ், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு மாறப்போகிறது. இந்த மாதிரியான பாவங்களில் கட்டப்பட்டிருக்கிற உங்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரினாலே என்னை ஏவி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியம் உங்களுக்கு நேராய், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய், நீங்க எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மாட்டி இன்னைக்கு முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இன்னைக்கு அந்த உறவுல இருந்து அந்த பாவங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து தந்து உங்களிடத்தில் இருந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபித்து விட்டு 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனமே, ஏன் இந்த கண்டென்ட் உங்க கூட பேசுறேன்னா, ஆண்டவரே இந்த பாவமான காரியத்தை பேசுனா இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் உடைக்கப்படுமே அப்படின்னு நான் என்னுடைய இருதயத்தில் நினைக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்ட காரியம், I want to give the forgive to them. நான் அவர்களை மன்னிக்க விரும்புகிறேன், நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் அவர்களை மீட்டுக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 1 யோவான் 1:9வது வசனம் சொல்லுது, நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நீதி உள்ளவராய் காண்பிக்கப்பட போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நீதியை செய்ய போகிறார். எல்லா பாவங்களையும் மனுஷங்கிட்ட போய் சொல்லிடாத. நீ ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லி எந்த மனுஷங்கிட்டையும் போய் நான் இப்பேற்பட்ட தொடர்புல இப்பேற்பட்ட பாவங்களில் என் குடும்பத்துக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமா இருந்தான்னு சொல்லிடாத. அந்த மனுஷங்க உன் இருதயத்தை உடைச்சிருவாங்க. ஆனா கர்த்தரிடத்துல அவருடைய சமூகத்துல இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானா ஆண்டவர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். அவர் உனக்கு நீதி செய்ய விரும்புகிறார். அவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்.
எந்த ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கு விரோதமா இருந்துச்சோ அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வாழ்க்கையில மாற்றி கர்த்தர் அவரோடு கூட ஒரு தொடர்பு வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார். வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவன் வேசியோடு இணையும் போது அவன் சரீரம் வேசியோடு இணைஞ்சிருதான். கர்த்தருடைய ஆவியோடு இணைந்திருக்கிறவன் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அவரோடு கூட இணையும்படியாய் இந்த சத்தியத்தை உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்து நாம் ஜெபத்தை செய்து இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்க கேட்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என் இருதயத்தில் இருக்கிற பாரம், நான் எத்தனையோ நாள் செபிக்க வேதம் வாசிக்க விரும்பினாலும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமே, இப்பேற்பட்ட பாவத்தை செய்கிறோமே, நம்ம எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி வேதத்தை வாசிக்க முடியும்னு சொல்லி கர்த்தருக்கு தூரமாய் போகிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நீதி செய்கிறவரா. அவர் ரத்தத்தினாலே உன்னை கழுவி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியம் உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியம் உனக்கு நேராய் உன்னை வந்து தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது உன் இருதயத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உன் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பி கொண்டிருக்கிறது. எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் இயேசுவின் நாமத்தினால I break in the name of Jesus Christ. எல்லாம் மாறட்டும்மா, எல்லாம் மாறட்டும். இந்த உலகம் ரொம்ப மோசமானதுரா. இந்த மனுஷங்க உன்னை வஞ்சித்து விடுவாங்க, பிசாசு உன்னை வஞ்சித்து விடுவான். உன் மேல கர்த்தருடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியாது, உனக்கு தெரியாம நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு தெரியாம இந்த பாவ பழக்கங்களுக்கு நீ அடிமையாக்கப்பட்டுட்ட. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீ பாவத்துக்கு அடிமையா இருக்க போறியா? பவுல் அழகா எழுதியிருப்பாரு, எல்லாவற்றையும் அனுமதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உன்னுடைய ஃப்ளஷ், உன் மாம்சத்தை நீ எப்படி வேணா மாத்தலாம், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், உனக்கு ரைட்ஸ் இருக்கானா? பாவத்துக்கு அடிமையாக்கப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இவர் உன் பாவங்களை உன்னை விட்டு தூரப்படுத்த விரும்புகிறார். உன் இருதயத்தை உடைச்சி உன்னை அழ வச்சு பார்க்கறதுல அவருக்கு சந்தோஷம் ஒன்றும் இல்லடா. உன்னை மார்போடு சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. உன்னை திரும்ப பிள்ளையா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ எவ்வளவு தூரம் போய் இருப்பாயானாலும் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உன்னை தேடி வருகிறது உண்மையானால், காணாமற் போன ஆடு மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கும் பொழுது அது இருதயம் எப்படி இருக்குமோ அப்படி மெய்ப்பனுக்கு நேராய் நீ திரும்பணும்னு நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிற நாள். இந்த மெசேஜ் நான் எல்லாருக்கும் சமர்ப்பணம்னு சொல்ல மாட்டேன். தோஸ் அந்த இருதயத்தை நான் ஆண்டவருக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தேவையில்லாத உலகத்தில் இச்சையான உறவுகள் இருக்கிறதுன்னு சொல்லி இருதயத்தில் அந்த அறிக்கை பண்ணுகிற சிலருக்கு இந்த சத்தியம் பிரயோஜனமுள்ளதா இருக்கும், ஆசீர்வாதமானதா இருக்கும். ஆமா, இனி கர்த்தர் உன்னை கைட் பண்ண போறாரு. ஆவியானவர் உன் சரீரத்தில் அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்க போகிறாரு. இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்ல, இது ரொம்ப லீகல் ரிலேஷன்ஷிப். இது ஹெவன்லி ரிலேஷன்ஷிப். இந்த பரலோக உறவு உன்னை பரிசுத்தமாய் மாற்றும், உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் மாற்றும், உன் சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற்றும். இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் ஆக்குதல் உன் சரீரத்திலே உண்டாகி கொண்டிருக்கிறது. மாரா ஷேகத்துரபலபரபு. இன்னைக்கு இந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கதான். இன்னைக்கு இந்த வார்த்தை உன்னை உடைச்சி நீ உடஞ்சதுல அழகு பார்க்க இல்லை, தேவையில்லாத ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ள இருக்கிறதுல அதை உடைச்சி உன்னை விட்டு தூரப்படுத்ததான். உடைக்கும் போது கொஞ்சம் வலி இருக்கும், ஆனா சந்தோஷப்படு. அது உன்னை கெடுக்க இருக்கிற காரியம், அது உன் வாழ்க்கையை அழிக்க இருக்கிற காரியம். உன் தகப்பனுக்கு தெரியாதா அது உனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி அதை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. இது காட்ஸ் வில்லுன்னு சொல்லி உன் வாழ்க்கை அடிச்சுக்காத, பரிசுத்தத்தை இழந்து விடாத. இது கடவுளுடைய சித்தம் தான் அப்படின்னு தயவு செய்து நீ உன் இருதயத்தில் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லி தவறான எண்ணங்கள்ல போய்விடாத. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால்
போட்டு அவருடைய பாதத்துல காத்திரு, உன்னை பரிசுத்தமா வைத்துக்கொள். ஒருவேளை இந்த வருகை, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு, நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா உன் பரிசுத்தத்தை இழந்து அவர் சமூகத்தில் நின்னுறாத, உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். வருகிற நாட்கள்ல கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் என்று நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வேர்ட் ஃபார் யூ, இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. நான் எதுக்கும் தகுதி இல்லாதவ, நான் ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன், உன்னை மீட்டெடுக்க கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவ இச்சையில இருந்து உன்னை விடுதலையாக்குறதை கர்த்தருடைய சித்தம். நான் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை ஆண்டவருடைய கரம் உங்க மேலே அமர நான் வேண்ட போகிறேன். கர்த்தருடைய கரம் உங்க மேலே இறங்க போகிறது. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அநேகருடைய தேவையில்லாத உறவுகளை கர்த்தர் முறிக்க போகிறார். நீயே விரும்ப தேவையில்லை. இன்னைக்கு கர்த்தரும் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், நீ விலகி போகணும் ஆனா போக முடியல நினைக்கிற காரியம் உன்னை விட்டு விலகி போகிறத வருகிற நாட்கள்ல நீ பார்க்க போகிற. அப்படி இருக்கிற இடங்கள்ல உன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உன் கண்களை மூடி மாறா ஷேகா துரபல ஹரனா மனக்கரபு ஆண்டவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுறா. என் தம்பி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப நண்பனே, தாவரான ரிலேஷன்ஷிப் வேணாயா, தேவையில்லாத உறவுகள் வேண்டாயா. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிப தங்கச்சிங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த ஜனங்களை நீர் விடுதலையாக்கப்படும்படியாய் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை, வாழ்க்கையை மாத்துங்கப்பா. எங்களுக்கு பரிசுத்தமா வாழணும்னு ஆசை இருக்குப்பா. எங்க மாம்சம் உமக்கு ஆலயம். இந்த flesh is temple of Christ, the temple of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு இது ஆலயம். இதை நாங்க பரிசுத்த கொலைச்சலாக்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மாரா ஷேகாதலா துலபு. இப்படி என்னோடு கூட சில வரிகளை கர்த்தருடைய சமூகத்தில் பாடி உங்களை சரண்டர் பண்ணி இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்பான்னு அவரை கூப்பிடுவீங்களான்னு காத்து இருக்கிறார். நீ ஒரு வார்த்தை நீ அப்பான்னு கூப்பிட்டு பாரு, அவர் வராரா இல்லையான்னு மாத்திரம். நீ எங்க ஓடி போய் கொண்டு இருக்கிற? ஆண்டவரை விட்டு நீ அப்பான்னு கூப்பிட இன்னைக்கு அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தருடைய கரம் அணைத்து கொண்டிருக்கிறது. எப்பான்னு கூப்பிடுவியான காத்திருந்த தெய்வத்துடைய இருதயம் எங்க போன உன்னை தேடிய சிலிக்கு வந்திருக்கிறார். எங்க போயிருக்கிற? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீ எங்க போயிருக்கிற? பாத்தியா அவருடைய எவ்வளவு நேசிக்கிறார். வாழ்க்கைக்கு கடந்து வந்திருக்கிறார். உன்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க, நீ இனிமே மாற மாட்ட, வாழ்க்கை மாறாது, நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்து நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். பிரசனத்திலே ஒரு டெலிவரேஷன், பிரசனத்திலே ஒரு பரிசுத்தமாக்குதல். இயேசுவே நன்றி தகப்பனே, நீர் இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். சிலருடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தால் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனத்துல நிற்கிறேன் தேவ ஜனமே, இந்த பிரச்சனத்துல நிற்கிறேன் தேவ ஜனமே. பாவம்னா பெரிய பட்டியலே இருக்கு. அதுல நான் சொன்னது ஒரு சின்ன கடுகளவு இருக்கிற கண்டென்ட் தான். ஆனா இம்பார்ட்டனா இப்பேற்பட்ட பாவங்கள்ல இருக்கிறவங்க மட்டும்தான், இப்பேற்பட்ட சில பாவங்கள்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுள்கிட்ட ரொம்ப தூரமா போயிருவாங்கப்பா. தயவு செஞ்சு கம் பேக் டு கிரைஸ்ட். இயேசு கிட்ட திரும்ப வா, வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இப்பேற்பட்ட இச்சையில வேதத்துல ஒரு மனிதன் விழுந்திருந்தான். அவன் அபிஷேகம் பெற்றவன், the glory carrier, மகிமையை சுமந்த மனிதன், ரொம்ப பலனில் உள்ள மனுஷன், தரிசனத்தின் பிள்ளை, உன்ன மாதிரிதான். யார பத்தி சொல்ற தெரியுமா? சிம்சோன். தெலிலான்னு சொல்லி ஒரு விபச்சாரி ஆவி அவன் வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு தூரமாக்கிடுச்சு. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அந்த மனிதனை தூரமாக்கிடுச்சு. இன்னைக்கு உன்னை விட்டு அந்த தெளிலான ஆவி இயேசுவின் நாமத்தினாலே மாறப்போகிறது. அபிஷேகம் மேல இருக்கிறத பிசாசானவன் அறிந்திருக்கிறதுனால உன்னை வஞ்சிக்கும்படியாய் உன் மேல் போடப்பட்ட வலைதான் இந்த இச்சையின் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் இந்த தெளிலாளின் ஆவியை உன்னை விட்டு தூரமாக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட அபிஷேகம், எப்பேற்பட்ட தரிசனம் அந்த மனிதன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் அந்த லஸ்டுக்காக, அந்த இச்சையின் ஆவிக்காக, விபச்சாரத்தின் ஆவிக்காக இழந்துட்டான் அந்த தேவ மனிதன். அன்பான தேவ ஜனமே, ஒரு சூழ்நிலையில அவன் மகிமையை இழந்தவனா, பலத்தை இழந்தவனா நின்று கொண்டிருக்கிறான். அநேகர் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அவனை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷன், அப்பா நான் பண்ணது தப்புதான், எனக்கு மன்னிங்க, எனக்கு மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் மேல இருந்த மகிமை, அவன் மயிரை மொட்டை அடிக்கும் பொழுது அவன் விட்டு தூரமாக்கப்பட்டுச்சு.
என்னைக்கு எந்த சூழ்நிலையில ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி அவன் ஆண்டவரோடு ஒப்புரவானானோ, வேதத்திலே அழகா நம்ம வசனத்தை பார்க்க முடியும். அவன் மயிர் மீண்டும் தொழுத்தது. இன்னைக்கு இழந்து போயிருக்கிற உன் மகிமை, இழந்து போயிருக்கிற உன் அபிஷேகம், இழந்து போயிருக்கிற உன் பரிசுத்தம் வாழ்க்கையில மீண்டும் துளுக்க போகிறது. கர்த்தர் அந்த மனிதன் வாழ்க்கையில வைத்திருந்த தரிசனம் அந்த முடிவில் நிறைவேறுனுச்சுன்னு வேதம் அழகா நம்மளுக்கு கற்று தந்திருக்கும். ஆனா அந்த மனுஷனுக்கு அது முடிவு, உனக்கு இது முடிவு இல்லை. கர்த்தரும் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன் பாவங்களை அறிக்கையிடு. மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல. இன்னைக்கு கர்த்தரும் வாழ்க்கையை மாற்ற, சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். அவர் மாற்றுவார். மகா இரக்கமும் உருக்கமும் தயவு நிறைந்தவரை இந்த ஜனங்களுக்காக சமூகத்துல அபிஷேகம் உடையவனாய் நான் இருக்கிறேன். அப்பா, இந்த லஸ்ட் ரொம்ப மோசமான ஆவி, அதுல இருந்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. இன்னைக்கு நாங்க கேட்டிருக்கோம், நான் பேசியிருக்கிறேன், சில பரிசுத்தமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள இந்த இச்சையின் ஆவி அவங்களை வஞ்சித்திராதபடிக்கு அவங்க மேல ஒரு ப்ரொடெக்ஷனை பேசி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தை எந்த சூழ்நிலையில இழந்துராதபடிக்கு அவங்க மேல ஒரு ப்ரொடெக்ஷனை நான் பேசி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த வாலிப பிள்ளைங்க மேல இருக்கட்டும், குடும்ப பெண்கள் மேல இருக்கட்டும், வாலிப பெண்கள் மேல இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மனுஷங்க மேல பரிசுத்தம் இருக்கட்டும்பா. ஏன்னா நாங்க உங்களுக்கு ஆலயமா இருக்கிறோம், ஏன்னா நாங்க உம்முடைய சரீரமா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுதுப்பா. எங்களை பாதுகாக்க உங்க கிருபை எங்க மேல இருக்கட்டும். இந்த சத்தியத்தை பேசியிருக்கிறேன். பிசாசானவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை வஞ்சித்திராதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, ஜாதிகளுக்கு கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்பதை சொல்லி அவங்க வாழ்க்கையை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு நேராய் திருப்ப கர்த்தாவே இந்த சத்தியத்தை பேச கிருபை தரும்படியாய் நான் வேண்டி ஜெபிக்கிறேன். பேசுகிற நாங்கள், கேட்கிற நாங்கள் அநேகருக்கு சொல்ல போறோம். சொல்றதுக்கு முன்னாடி எங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்துல ஆராய்ந்து பார்த்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சின்ன பிளவு கூட எங்க வாழ்க்கையில் இருக்குமானா அதை எங்களுக்கு கிருபையாய் மாற்றி மன்னிக்கும்படியாய் நீர் உம்மிடத்துல வேண்டி நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்களுக்கு ஜீவன் தந்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யல, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னா வருகிற நாட்கள்லையும் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபித்து இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க இந்த சரௌண்டிங் பூந்தமல்லி பகுதியில், அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருப்பீங்களானா, குன்றத்தூர் பகுதியில் கூட நமக்கு சபை இருக்கிறது. நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு, நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, உங்கள் பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் இந்த வட்டாரங்களில் இருப்பீர்களானால் பூந்தமல்லி, குன்றத்தூர், செங்கல்பட்டில் கூட ஒரு சபை இருக்கிறது. உங்களுக்கு சென்னையில் எங்கே இருப்பீங்களானாலும் ஆவிக்குரிய சபை வேணும்னா நீங்கள் எங்களை அணுகுங்க. நாங்கள் உங்களை கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுகிற சபைகளில் இணைத்து விட விரும்புகிறோம். ஆவிக்குரிய சபைகளில் உங்களை இணைத்து விட விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையுடைய வளர்ச்சிக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிசாசானவனோடு போராடுகிற போராட்டத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட இந்த சேனலுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Love you all.